ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர், டாரட் ரீடர், டைஸ் டிவினேஷன் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி. ஸோ இங்கே பார்த்தீங்களா நான் என்ன வச்சுருக்கேன்னு, இது வந்து டைஸ். ஓகே, இந்த டைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 டைஸு. ஓகே, இந்த மூணு டைஸில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நம்ம ராசி கட்டத்தோட வீடு இருக்கும், 12 ஹவுஸு. இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12 ராசி இருக்கும். மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசிலேருந்து இப்போ மீன ராசி வரைக்கும் 12 ராசிகள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரகங்கள். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ப்ளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன். ப்ளூட்டோ வந்து ஒரு கிரகம் இல்லைங்கிற மாதிரி அறிவியல் சார்ந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் இந்த ஜோதிடம் படிச்சிருக்கேன். அதனால் நம்ம ஓகே, பிப்ரவரி 1 தினராசி பலன். இன்றைய தினராசி பலன் மேச ராசிக்கு என்ன விழுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மேச ராசிக்கு 12ஆம் வீடு தனுசு ராசி அண்டு வந்து செவ்வாய் விழுந்திருக்காரு. ஸோ 12ஆம் வீடு அப்படின்னா உங்களோட விரயஸ்தானாதிபதியோட உங்களோட ராசி அதிபதியான செவ்வாயும் அதுக்கப்புறம் வந்து குருவும் சேர்ந்துருக்காங்க. அப்போது சுப விரயம் இன்றைக்கி உங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க, இப்போ பாருங்கள், டைஸ் தான் கையில் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் வீடு அண்டு சிம்மம் லியோ வந்திருக்கு. ரிஷபராசிக்கு 2ஆம் வீடு உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசியோட சிம்மம் தொடர்பு. ஆமாம், சிம்மம் தொடர்பில் இருக்கார். 2வது வந்து இன்னொரு கிரகநிலை நான் சொன்னேன்னா யுரேனஸ், நியூட்டன், ப்ளூட்டோன்னு புதனில் இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி எதையாச்சும் கற்றுக்கொள்ளும் யோகம் இல்லை புதாத்திய யோகம் அந்த மாதிரி செயல்படுறதுனால உங்களுக்கு கல்வி நிலைகள்லையும் தன்னார்வத்தோடு படிக்கிற நிலைகள்லையும் இன்றைக்கி உயர்வு கண்டிப்பாக உண்டாகும். அரசியல் ரீதியான தொடர்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஏன்னா 2ஆம் வீடு இல்லையா, தனம் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் இருக்கிறது. ஸோ பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து 9ஆம் வீடு அண்டு புதன் அண்டு ரிஷபம், சுக்கிரன் கிரகநிலை. ராசி வந்து 9ஆம் வீடு அண்ட் வந்து அதாவது மகரம் இல்லை தனுசு அண்டு வந்து சுக்கிரன் அண்டு வந்து புதன். ஸோ சூப்பர் தாங்க. உங்களோட இன்றைக்கி வந்து ருசிகரமான ஒரு சாப்பாடு கண்டிப்பாக இருக்குது. அதே சமயம் வந்து உங்களுக்கு பாக்கியமாக கிடைக்கக்கூடிய வரக்கூடிய தனப்பிராப்தம் வந்து இன்றைக்கி வருவதற்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மிதுனத்துக்கு வந்து 5 சுக்கிரனை குறிக்கும். அதே மாதிரி ரிஷபம் வந்து 12ஆம் இதை குறிக்கும். ஸோ ஒரு நல்ல சுப விரயமும் காத்துக்கிட்டு இருக்கு, நல்ல ஒரு காதலும் காத்துக்கிட்டு இருக்கு. 2ஆம் திருமணத்துக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. தேங்க்யூ. அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் அண்ட் உங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ராகு அண்ட் லியோ. ஓகே, சிம்மம். அப்போ சிம்ம ராசியும் 11ஆம் வீடும் ராகுவோட தொடர்பு பெறுது. இல்லை 11ஆம் ராகு வந்து சிம்ம ராசியோடையும் 11ஆம் வீட்டையும் தொடர்போடு பார்க்குறாரு அப்படின்னா இன்றைக்கி வந்து அரசாங்க ரீதியான ஏதாச்சும் ஒரு வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு, பண வருவாய்க்கு இல்லை கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் லேகாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வந்து வெற்றியை குறிக்கும், லாபத்தை குறிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பணம், மணி டிரான்சாக்ஷன், கவர்மெண்ட் கிட்ட மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது, லோன் விஷயமாக உங்களுக்கு
கடன் அந்த மாதிரி ஏற்படுறது, வெளிநாட்டு வியாபாரத்தை வந்து ஊக்குவிக்கும் விதமாக இன்றைய நாள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகம் 5வது வீடு வந்திருக்கு. கடகத்திலேருந்து 5வது வீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ராகு தான் வந்திருக்கு, கடக ராகு. அதுக்கப்புறம் கும்பம் வந்திருக்கு. ஸோ கும்பம் பார்த்திங்கன்னா 11வது. ஸோ 5, 11 ராகு, கடக ராகு. அப்படின்னா இன்றைக்கி வெளிநாடு யோகம் இல்லை வெளிநாடு சம்மந்தமாக ஏதாச்சும் வேலை நிமித்தமாக நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடனுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் திருமணம் நடப்பது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு தினராசி பலனில் வந்து இன்றைக்கே எல்லாம் நடந்து முடிஞ்சிடாது. தன வருவாய் கண்டிப்பாக இருக்குது, இன்றைக்கே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடாது. அதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு அறிகுறி இன்றைக்கி ஏற்படும். அதுதான் தினராசி பலனோட மகிமை. ஓகே, இப்போ சிம்மத்துக்கு. சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு கன்னி விழுந்திருக்கு, 7 விழுந்திருக்கு. அண்டு சூப்பருங்க, புதன் கிரகம். அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொதுஜனத்தின் மூலம் உங்கள் வியாபாரம் நிச்சயம் செழிக்கும், தன வருவாய் உண்டு. இன்றைக்கி வந்து மனைவியோட அல்லது கணவனோட நல்லபடியாக வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு கன்னியும் புதனும் ஒருத்தர், கன்னி புதன் அப்படின்னா அங்கே திரிகோணம் உச்சம், மூல திரிகோணம் அப்படிங்கிறதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு போட்டி போட்டுட்ருக்கீங்க வழக்கில் வந்து, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு கன்னி 6ஆம் வீடாக வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இப்போது ஒரு வழக்கில் இருக்கீங்கன்னா அதில் வந்து ஜெயம் உண்டாகும். ஸோ வழக்கில் இருக்கீங்க, உங்கள் சார்பாக தீர்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கன்னி ராசிக்கு கன்னி ராசிக்கு ஓகே, உங்களுக்கு இது புரியாது, ஒரு கிரகம் புரியாது. மற்றபடி கன்னி ராசியே விழுந்திருக்கு. சூப்பர். 7ஆம் இடம் விழுந்திருக்கு. கிரகம் வந்து யுரேனஸாக விழுந்துருச்சு. ஓகே, அப்போ கன்னிராசிக்கு வந்து இந்த வாட்டி மீடியாவில் இருக்கீங்க, இல்லைன்னா வந்து ஒரு வம்பு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறீங்கன்னா எல்லா நிலைகளும் வெற்றி உங்களுக்கு. இன்டர்வியூ போனீங்களாலும் வெற்றி உங்களுக்கு. தன வருவாய் கண்டிப்பாக உண்டு, ஏன்னா 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால வியாபார முன்னேற்றம் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுஜன தொடர்பில் வந்து வெற்றி. இன்றைக்கி அதான் சொல்கிறேன், இன்றைக்கி யாரையாச்சும் பார்க்க போகிறீங்கன்னா அதில் கண்டிப்பான ஒரு ஜெயம் உண்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா துலாம் பார்த்திங்கன்னா 6 கேது விழுந்திருக்கு. துலாம் வந்து கேது விழுந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரகங்களில் என்ன விழுந்திருக்கு, இந்த சிம்பிளை டக்குன்னு என்னால் மனசில் வச்சுக்க முடியல. மீனம். ஓகே, மீன ராசி விழுந்திருக்கு. கிரகங்களில் வந்து கேது விழுந்திருக்கு. 6ஆம் வீடு வந்திருக்கு. ஸோ 6ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னியை குறிக்கிது இல்லையா? ஆமாம், 6ஆம் வீடு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களோட 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தாலும் மீனம் வருது பாருங்கள். சூப்பர். அப்போ ராகு அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எதிரிகள் இன்றைக்கி உங்களிடம் தோற்று போவார்கள். அதுதான் வந்து கணக்கு. 2வது சூப்பராக வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்புக்காக தேடுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு வேலை நிமித்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வர்றது, ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து விருச்சகம். 9 சுக்கிரன் விழுந்திருக்காரு கிரகம். அடுத்து கன்னி. விருச்சகம் 9. ஸோ விரயமும் சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்திற்குனால ஒரு சுப விரயம் ஒன்று இருக்குது. அதே சமயம் வந்து பதவி உயர்வு, தொழில் ரீதியான உயர்வு, வேலை ரீதியான உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனுசு 11th ஹவுஸ் விழுந்திருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு
ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு விஷயம் விழுந்திருக்கு. ஓகே, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், அதுக்கான ரிசல்ட்டு நான் தரேன். அடுத்து வந்து விருச்சக ராசி விழுந்திருக்கு. இப்போ தனுஷுக்கு வந்து 11ஆம் இடம் விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன? துலாம் விழுந்திருக்கு. ஓகே, உங்களோட துலாம் ராசியோட தனுசு ராசிக்கு வந்து துலாமோட மேஜராக என்ன விருச்சக ராசி சேருது, விரயஸ்தானம் சேருது, அதே சமயம் உங்களுக்கு ப்ளூட்டோவும் சேருது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய போகிற விரயம் வந்து உங்களுக்கு ஒரு புது பாடத்தை கொடுக்கும், அதாவது ஒரு புது பிகினிங்கை கொடுக்கும். ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கரெக்டான பாதைக்கு நீங்கள் போக முடியாமல் தவிக்கும்போது அதை வந்து மன கஷ்டத்தோடு அந்த லெசனை நடத்தி உங்களுக்கு மூவ் பண்ண வைக்கும். இன்றைக்கி நாள் எப்படி தெரியுமா உங்களுக்கு இருக்கும்? என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னா, அந்த பிரச்சனை தீரும்போது இதுக்காக தான், இல்லைன்னா இது நமக்கு நடந்திருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விரயமும், ஒரு சுப விரயம், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அடுத்த பிகினிங் இன்றைக்கி நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வந்து மகரமே விழுந்திருக்குங்க. சூப்பர். அப்புறம் வந்து 6ஆம் வீடு விழுந்திருக்கு. அப்போ கடன் அடைகிறது நிச்சயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன். சூப்பர். இப்போ 6ஆம் வீடும் புதனும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதே சமயம் வியாதி ஏதாச்சும் இருந்ததுன்னா அது போயிருக்கும். அதே சமயம் வந்து போட்டியில் வெற்றி உண்டாகும். இன்னொன்று வந்து கடன் வளர்வதற்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து சிறிய வட்டியோட கடன் வளர்வதற்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கடனை வாங்கி மறுக்கடன் அடைப்பதாக இந்த நாள் இருக்கக்கூடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகரம் சொல்லியாச்சு. கும்பம், ஜெமினை. ஓகே, 11th ஹவுஸ். ஜெமினைக்கு 11th ஹவுஸ் என்ன? சரி, உங்களுக்கு வந்து அப்படி எடுக்கக்கூடாது, கும்பத்துக்கு 11th ஹவுஸ் அப்படி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு வந்து தனுசு உட்காராங்களா, தனுசுவோட உங்களுக்கான 5ஆம் வீடோட தொடர்பு இருக்குது. ஓகே, இப்போ 5-11 காதல் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது வந்து 11ஆம் இடத்துல வந்து பதவி உயர்வு, தனப்பிராப்தம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து தனப்பிராப்தத்தை காட்டிலும் உங்களுக்கு உங்களதும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீடு, உங்களுக்கு வந்திருக்கிறதும் 11ஆம் வீடு, அதுவும் தனுசு, அது வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடம். இது மிதுனம் வந்து உங்களுக்கு 5ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அப்படி பார்க்கும்போது பண விஷயம் ரொம்ப கம்மி. முயற்சித்த காரியம் வெற்றியடையும். சிறுதூர பயணம் உண்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இனி ரிசல்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீனம். வா மீனத்துக்கு 3. மீனம் வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடம். அது ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல, அதை நான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணலைங்க, அதை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சிம்பிள் எதை குறிக்கிறது? அதாவது தி சிம்பிள் மேஷம் அண்டு இது உங்களுக்கு புதன். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்து 3ஆவது வீடு கனெக்ட் ஆகுது. பார்த்தா ரிஷபம் கனெக்ட் ஆகுது, அதோட கூட புதன். ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஒரு 2ஆம் இடம் கண்டிப்பாக தனப்பிராப்தம் உண்டு. 3ஆம் இடத்துக்கு சிறுதூர பயணம், முயற்சியில் வெற்றி இன்றைக்கி நடக்கக்கூடும். அடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் புதன் தான். புதன் வந்து 2 இது எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவுகள் சிறப்பாக நடைபெறும். தனப்பிராப்தம், அந்த லோன் சாங்ஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்குது. குடும்ப ரீதியான ஒரு பணவரவு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 மந்த்ஸாக நான் கற்றுக்கிட்டுருக்கேன். டைரெக்டாக பீப்புளுக்கு நிறைய பேருக்கு போட்டிருக்கேன், ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. அவங்க வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நான் வந்து லவ் பண்ணுறேன்,
இல்லை எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு லேகான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இந்த கிரகநிலைகள் இந்த 11ஆம் வீடெல்லாம் இந்த கிரகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இதை ஆக்சுவலாக சொல்லணும். இது தினராசிக்கு வந்து நானும் முயற்சி எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ சொல்லுங்கள், இது எப்படி நான் சொல்லிடுறேன். இது நிறையா கொஸ்டின் கேட்குறதுக்கு இந்த டைஸ் கிடையாது. ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷன், ரொம்ப நாளாகவே ஒரே வேலையில் இருக்கேன், இல்லை ரொம்ப நாளாகவே வந்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வருது, இல்லை எனக்கு ரொம்ப நாளாக லைஃப்பில் வந்து முன்னேறதுக்கு இப்போ எந்த சூழ்நிலை அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கான ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுக்கலாம். இது 55 ருபீஸ் ஒரு கொஸ்டின்னாலும் 3 கொஸ்டின்ஸ்னாலும். மற்றபடி இது ½ அன் ஹவர் 1 ஹவர் இதெல்லாம் பார்க்கறதுக்கான ப்ரெடிக்ஷன் ஆரோடம் இது கிடையாது. ஸோ இன்னொரு டைஸ் டிவினேஷன் இருக்குது, அதுவும் நான் வந்து ரொம்ப சீக்கிரம் நான் போடுறேன். ஸோ இது உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா 9003065782 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சேட்டிங்கில் வாங்க. சேட்டிங்கில் வந்து உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள், உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் அம்மா பேர் அப்பா பேர் சொல்லிவிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது, இது எந்த கிரகநிலை பாதிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டைஸில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இந்த நம்மளோட கோச்சார சக்கரம் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்பேர் பண்ணி இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.